ஹலோ ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சட்டமன்றத்தை பார்த்தாலே சட்டமன்றமா இல்லை சண்டை மன்றமான்னு தெரியல. எதிரும் புதிருமாக தான் இருக்குது. நீயா நானா அப்படிங்கிறத தான் போட்டி நடந்துக்கிட்டே இருக்குது. அவங்க ஒன்று சொல்ல, இவங்க ஒன்று சொல்ல, இங்கிட்டு திமுகக்காரவங்க எந்திரிக்க, அங்கிட்டு தாவகக்காரங்க எந்திரிக்க, இந்த சைடு வர ஏடிஎம்கேக்காரங்க அவங்க எந்திரிக்க, இன்னும் ஏகப்பட்ட குழப்பங்கள் சண்டையும் போய்க்கிருக்கு. உண்மையிலே என்னதான் பிரச்சனை நாங்கள் கொண்டு வந்த திட்டத்துக்கு நீங்கள் பேர் வாங்கிக்கிறேன்னு திமுக கொண்டு சாட்டுறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஏற்பட்ட ஊழல் பண்ணியிருக்கீங்க, ஃபைலெல்லாம் தூக்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு தானே ஃபைலுன்னு பூச்சாண்டி கட்ட வேணாம், நீங்கள் ஃபைலை ஓப்பன் பண்ணி காட்டுங்க, நாங்கள் வெயிட் பண்ணி தான் இருக்கேன், ஏன் ஜோசியர்கார் சொன்னால் தான் நீங்கள் ஃபைலை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு இந்த சைடு சொல்கிறாங்க. இப்படியே ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது. ஆனால் மக்கள்கிட்ட என்ன ஒரு குழப்பம்னா, சரி ஒருத்தர் திமுகக்காரவங்க அவங்க ஊழல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க, சரி அந்த ஃபைலை எடுத்து ஓப்பன் பண்ண வேண்டியதானே, ஆதாரப்பூர்வமாக இருக்குன்னு விஜய் அவர்களே சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு அதை காட்ட மாட்டாங்கன்னு மக்கள் போட்டு ஒரு குழப்பமாகவும் இருக்குது. இந்த சைடு நாங்கள் தப்பு பண்ணால் தானே பயப்படுவோம், தைரியமாக எடுத்துக்காட்டு அப்படின்னு திமுகக்காரங்க சொல்கிறாங்க. இங்கிட்டு தாவியக்காரன் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கரெக்டாக நேரம் வரும்போது எடுத்து காட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மக்களுக்கு எதுவோ நான் என்ன சொல்கிறேன், மக்களுக்கு என்னமோ நடந்து போனால் மக்களுக்கு நல்லது நடந்தால் சரி, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். முக்கியமாக விஜய் செய்வார் நம்பிக்கை இருக்குது. அது கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் எடுத்தோடனே குறை சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டு எல்லாத்தையும் குறை சொல்லக்கூடாது. நம்ம திமுக தாவைக்கா அப்படிங்கிற சார்பில் நான் பேசலை, ஒரு நடுநிலையே ஒரு சராசரி இந்திய குடிமகனாக நான் பேசுகிறேன். என்னென்னா ஒரு பதவிக்கு சரி உங்களேருந்து மக்கள் நம்ம கொடுக்கல, நீங்களானா கொடுக்கல, ஒரு மக்கள் நம்ம எல்லோரும் சேர்ந்து மக்கள் அவங்க தூக்கி வச்சுட்டாங்க. இப்போ விஜய் அவர் ஒரு நம்பிக்கை, அவர் செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி செய்கிறாரு என்ன எதுன்னு. எனக்கு நம்பிக்கை இருக்குது விஜய் அவர் செய்வாங்க அப்படின்னு. அது போக போதானே தெரியும் என்ன நடக்குங்கிறது. எடுத்தோடனே ஒருத்தோட இல்லைன்னு செய்ய மாட்டேன்னு சொல்கிறதும் குறை சொல்லக்கூடாது. நீ பெரிய 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 விஷயங்களை செஞ்சு காட்டிடுவோம் அப்படின்னு கொண்டு தள்ளக்கூடாது. பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன சொன்ன வாக்குறுதியை செஞ்சால் அடுத்த தடவை அவர் வருவார். இல்லைன்னா இப்போ எப்படி நம்ம திமுகவை ஏதாவது காலி செஞ்சு வச்சாங்களோ அது மாதிரி தாவைக்காக காலி செஞ்சு வைப்பாங்க. இதுதான் நடக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டெய்லி இந்த சட்டமன்றத்தில் டெய்லியும் பார்க்கும்போது சினிமா ஷோ மாதிரியே டெய்லியும் ஷோ பார்க்குற மாதிரியே இருக்குது. இந்த போர்டு அவர் இருந்துச்சு நிற்கிறார், அந்த போர்டு இருந்துச்சு நடுவில் சபாநாயகர்கள் கத்திக்கிட்டு குழப்பம் கூச்சல் மாதிரி கிடக்கு. இதெல்லாம் நம்ம சட்டமன்றம் லைவில் போனால் இல்லை, சட்டமன்ற சீன் சும்மா யூடியூப்பில் அந்த கூட நம்மளாம் பார்க்க மாட்டோம். இன்றைக்கி படம் பார்க்குற மாதிரி லைவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆமாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் செய்கிறது கட்சி பண்ணுறதெல்லாம் கரெக்டாக இல்லை தாவைக்கா கேள்வி எழுப்புறதெல்லாம் கரெக்டாக அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற செய்திகளை அடிக்கடி பார்க்கலாம். பாய்.